Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மறக்குமா நெஞ்சம்? கண்டிப்பா மறக்காது. நிறைய பெண்கள் மார்பு கச்சை இழுக்கப்பட்டது. நீங்கள் ஒரு பெண்ணு சொல்கிறா, என்னால் வெளியில் போய் என்னால் ரெஸ்ட் ரூமுக்கு சிறுநீர் கழிக்க முடியாமல் கார்லேயே சிறுநீர் கழிச்சு அந்த அம்மா ஒரு பெண்ணு சொல்கிறான். பேராசை ரகுமானுக்கும் ரகுமான் பையனுக்கும் வேறு யாரும் இது பொறுப்பு இல்லை. 25,000 பேர் உள்ளே வர முடியல, அரங்குக்குள்ளே வர முடியல, குழந்தை குட்டியெல்லாம் அழுகுது, பச்சை தண்ணி கிடைக்கல, 500 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு 50,000 டிக்கெட் உட்காந்துருக்கான். இதையெல்லாம் நான் நேரடியாகவே ரகுமானை பார்த்து கேட்குறேன். பிளாக்ல 25,000 டிக்கெட் விற்றதா வந்து புகார் இருக்கு. பிளாக்ல யார்? ஜப்பான்காரன் வந்து விட்டானா, இல்லை கேரளாக்காரன் விற்றானா? ஆன்லைனில் விற்றது ஏஆர் ரகுமானுடைய பையன். ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாம் முரண்பாடாகவே இருக்கு. எப்பவுமே உண்மைகள் ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். ரகுமான அவர் இந்துவாக இருந்து முஸ்லீமாக வந்தவர், சரியா? நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் குற்றம் தானே. உங்களுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? திமுக தான் இந்த தைரியம். ஆயிரக்கணக்கில் கச்சேரி பண்ணியிருக்காரு, அங்கெல்லாம் வர பிரச்சனை இங்கே வருதுன்னு தான் கேள்வி. பணத்தாசை அதிகமாக போச்சு. ஏஆர் ரகுமானை தான் அங்கே பார்க்க போயிருக்கான். அதான் எந்த கவலையுமே இல்லாமல் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணை, பொட்டி மீது ஒரு கண்வையடா தாண்டவ கோணை. அப்போ இதுதான் ஒரு கலைஞனுடைய வேலையா? 1000 பவுன்சர் போடுங்க, தண்ணி கேன் வைங்கலாம் அவர் சொல்லிட்டு இருக்க பண்ணணும். அவ்வளோதான். எவன் செத்தாலும் சரி, எவன் போனாலும் சரி, எவன் மார்பை பிடிச்சி இழுத்தாலும் சரி, எனக்கு கச்சேரி பணம் வேணும். ஒரு வீட்டுக்கு போனா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, இது இயல்பு தானே. இது 5,000 தான் கேட்கலாம், 60,000 தான் கேட்கணும். 60,000 பேரே கேட்கணும். அவன் தான் கலைஞன். ரகுமான் பையனுக்கு தெரியாம 500 டிக்கெட் கூட விற்க முடியாது. பணம் ஓட்டு தான் ரஹ்மானுக்கு குறிக்கோள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 2015 வெள்ளம் வந்த போது கான்சர்ட் நடத்தி வந்த பணத்தை வந்து மக்களுக்கு கொடுத்தாரு. இப்படி தொடர்ந்து நல்ல விஷயங்களை அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. இப்போ எதுக்கு அவரை இப்படி நெகட்டிவா காட்ட வேண்டியது? எங்க வீட்டு பெண்ணா, உங்க வீட்டு யார் வீட்டு பெண்ணாக இருக்கட்டும், இல்லை தெரியாதவங்க வீட்டு பெண்ணா யாரா இருந்தாலும் மிக கடூரமாக கண்டிக்கணும். என்ன பண்ணியிருக்கான்? பாலியல் ரீதியாக அவர்களை மார்பை பிடிச்சி கசக்கியிருக்கான். யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட்ல எப்படி திட்டம் போட்டு குழப்பம் ஏற்படுத்தினாங்க, எப்படி பிளாக்ல விற்றாங்க அப்படின்னு அவ்வளோ டீட்டெயில்ஸாக சொல்கிறாங்க. அவன் ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் மதன் ரவிச்சந்திரன். இப்போ அவன் திமுக பாதுகாப்பில் இருக்கான். ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சமீபத்தில் சென்னையில் ஒரு லைவ் கான்சர்ட் நடக்குது. பிரபல இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் கலந்து கொண்டு அதில் வந்து இசை நிகழ்ச்சி நடத்துகிறாரு. இந்த இசை நிகழ்ச்சியில் வந்து கிட்டத்தட்ட 25,000 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டதாகவும், ஆனால் ஒரு 60,000க்கு மேலான ஆட்கள் வந்ததாகவும் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் குளறுபடிகள் அதிகமாக இருந்ததாகவும், பெண்கள் மீது தவறான முறையில் கை வைத்ததாகவும் நிறைய புகார்கள் வந்து கொண்டே இருக்குது. இது பின்னணி என்ன சார்? இதற்கு பின்னணி ஏஆர் ரகுமானுடைய மகன் அமீர் ரகுமான். ஒரு வாரத்திற்கு முன்பு 25,000 டிக்கெட்டுகளோடு 25,000 பேர் கூடுகிற அந்த பனையூர் ஆதித்யராம் பேலஸ் சிட்டி இந்த நிறுவனம் அந்த அரங்கில் நடத்துகிறாங்க. ஏசிடிசி ஹேமந்த் இவர் தான் ஈவெண்ட்டு பொறுப்பாளர். இதற்கு பின்னணியில் இந்த ஆதித்யராம் பேலஸ் சிட்டி யாருடையதுன்னா, நீங்கள் மா சுப்பிரமணியனுடைய பினாமி. ஈவெண்ட்டுக்கான இணை ஒத்துழைப்பாளர் நீங்கள் ரேடன் ஃபிலிம்ஸ். யார்? ராதிகா. அப்போது ராதிகா, மா சுப்பிரமணியன், ஏஆர் ரஹ்மானுடைய பையன் ஹேமந்த், அந்த ஏசிடிசி, இத்தனை பேரும் தான் இதற்கு பொறுப்பு. இது எப்படி பொறுப்புனா, முதல் ஒரு வாரத்துக்கு முந்தி மழை பெய்த பிறகு அந்த நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்படுகிறது. ஒத்தி வைக்கப்பட்ட பிறகு 25,000 டிக்கெட் விற்று தீர்ந்து விட்டு அந்த இடத்தினுடைய கொள்ளளவு 25,000 பேர் தான். 25,000 பேர்னு சொன்னாலே ஏறக்குறைய அங்கே ஒரு 1000 போலீஸையாவது பணியில் அமர்த்தணும். ஏன்னா ஒரு சினிமா தேட்டரை அனுமதி கொடுப்பதற்கே கலெக்டர் 10 தடவை போவார். ஒரு 1000 பேர் இந்த சினிமா தேட்டரில் உட்காருவான். டீயோ ஒரு விபத்தோ வந்தால் 1000 பேர் 5 நிமிஷம் வெளியேறுற மாதிரி அந்த கட்டமைப்பு இருக்கணும். இந்த கட்டமைப்பு உள்ளதான் சினிமா தேட்டர். இதை மாவட்ட ஆட்சியாளர் பல முறை ஒரு சீட்டுக்கு இன்னொரு சீட்டுக்கு வேகமாக ஓடும்போது இடறி விழுந்துடக்கூடாது.
இடைவெளி இருக்கணும். சீட் இருக்கிறவன் ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்டு, ஏதாவது ஒரு பாம்பு பிளாஸ்ட், ஏதாவது ஒரு எக்ஸ்ஆர் ஒய் உடனே தப்பிச்சு வெளியே போயிடணும். இந்த அடிப்படை கட்டமைப்புகள் உள்ளதான் மக்கள் கூடக்கூடிய அந்த சினிமா தியேட்டர், நாடக கொட்டை, மால் எல்லாமே. அப்போது இதுக்கு வந்து ஃபயர் லைசன்ஸு, அவசர கால கதவு, இப்படியெல்லாம் பல சிஸ்டங்கள் இருக்குது. மழை பெய்து நிகழ்ச்சி ஒத்தி வைக்கப்பட்ட பொழுது அந்த அரங்கு முழுமையாக எத்தனை பேர் உட்கார முடியுமோ 25,000 அனுமதி சீட்டு விற்கப்பட்டு முடிஞ்சுது. அதோட அதை க்ளோஸ் பண்ணியிருக்கணும், நிறுத்தியிருக்கணும். மீண்டும் அடுத்த ஒரு வாரம் கழித்து நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு பேர் மறக்குமா நெஞ்சம். கண்டிப்பாக மறக்காது. நிறைய பெண்கள் மார்பு கச்சை இழுக்கப்பட்டது. மார்பு எல்லா பெண்களும் அந்த போக்சோ சட்டத்தில் ஒரு 1000 பேர் அங்கே கை செய்திருக்கணும். நீங்கள் அதாவது எவ்வளவு காட்டு மிராண்டிகள் இருந்திருக்கான்னு பாருங்கள். பெண்களை பாலியல் ரீதியாக மார்பு கட்சி கிழிக்கப்பட்டு, நான் அது அதிகமாகலாம் சொல்லலை, உண்மையாக நடந்ததை சொல்கிறேன். பெண்கள் பூரா யூடியூப்பில் போட சொல்கிறேன். நீங்கள் ஒரு பெண்ணு சொல்கிறா, என்னால் வெளியில் போய் என்னால் ரெஸ்ட் ரூமுக்கு சிறுநீர் கழிக்க முடியாமல் கார்லேயே சிறுநீர் கழிச்சு அந்த அம்மா ஒரு பெண்ணு சொல்கிறான். அப்போ அந்த அளவுக்கு அங்கே அச்சுறுத்தல் நடந்திருக்கு. இது ரகுமான் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, 2வது நிகழ்ச்சி நடத்துகிற பொழுது பண ஆசை, பேராசை, ரகுமான் பையனுக்கும் வேறு யாரும் இது பொறுப்பு இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் 25,000 டிக்கெட் அடித்து விற்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய குற்றம். இதை தாம்பர கமிஷனர் அமல்ராஜ் இதை கண்டிச்சிருக்கணும். கண்டிக்கல. ஏன் கண்டிக்கலைன்னா அவருக்கு அதிகாரம் இல்லை. ஏன் அதிகாரம் இல்லை? மாசுவையும் அந்த ஆதித்யா பேலஸ் சிட்டி உரிமையாளரையும் கண்டிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இல்லை. அவர் திமுக முதலமைச்சரை நீங்கள் பழைய சிஎம் செக்ரட்டரி உடைய குடும்ப கல்யாணத்துக்கு போயிட்டு திரும்பி அவரால் வர முடியல. இப்போ ஏறக்குறைய அந்த பனையூர்லேருந்து அவர் வீட்டுக்கு போகிறக்கு ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகும். சிஎம் கான்வாய் போகிறக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகிருக்குன்னா 2.5 மணி நேரம் உட்காந்துருக்காரு. கமிஷனர் அமல்ராஜ் அங்கே காணோம், போலீஸாக காணோம், பவுன்சர் இல்லை. அப்போ இதுக்கு யார் பொறுப்பு? 50,000 பேர் வரானா ஒரு 1000 பவுன்சர் இருந்துருக்கணும். பவுன்சரே இல்லை. நீங்கள் 1,00,000 பேர் தேவர் குரு பூஜைக்கு வருவாங்க. சாதி கலவரம், சண்டை, ஏதாவது கலவரம் நடந்துதான். இப்போ தியாகி மாமனிதன் இமானுவேல் சேகரனுடைய நினைவு நாளுக்கு வந்தான். 1,00,000 பேர் கூடலாம். எல்லாமே இளைஞர்கள். நீங்கள் ஆக்ரோஷமான இளைஞர். அப்போ அங்கே தான் கலவரம் நடந்துதான். நீங்கள் பெண்கள் நீங்கள் பாலியல் ரீதியாக பல பெண்களை மார்பை பிடிச்சி அழுத்தி இழுத்து ஜாக்கெட்டை கிழிச்சு இந்த கும்பலில் நடந்திருக்கு. அப்போ இவெல்லாம் ரசிகனா இல்லை காட்டு மிராண்டியா? அப்போது 25,000 பேர் வந்தாலே ஒழுங்காக நடக்க முடியாது. 50,000 அடிஷனலாக 25,000 பேர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிக்கு ஹேமந்த் ஏசிடிசி ஈவெண்ட் பண்ணவன் ஏன் இது வரைக்கும் விசாரிக்கலை? இப்போ இத்தனை குற்றச்சாட்டுகள். இதுக்கு இன்னொரு பெரிய குற்றவாளி கமிஷனர் இருக்கக்கூடிய அமல்ராஜ் தான். அமல்ராஜ் முதலமைச்சரோட கான்வாய் மாட்டிட்டு இருக்கும்போது அமல்ராஜே காணோம். முதல் வருஷம் துண்டை விரிச்சு ஏகாரமாக பாடிட்டே இருக்கார். இவ்வளோ கலவரம் வெளியே நடந்துட்டு இருக்கு. 25,000 பேர் உள்ளே வர முடியல, அரங்குக்குள்ளே வர முடியல. குழந்தை குட்டியெல்லாம் அழுகுது, பச்சை தண்ணி கிடைக்கல. 500 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு 50,000 டிக்கெட் உட்காந்துருக்கான். இதையெல்லாம் பவுன்சரை பொறுத்து தனியார் செக்யூரிட்டியை போட்டு கட்டுப்படுத்தி இருக்கணும். இதை ரகுமான் பையனும் கட்டுப்படுத்தவே இல்லை. ஏன்னா மாசு பார்த்துக்குவார். அரங்குக்கும் மாசுக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லணும், உளவுத்துறை சொல்லணும். அப்போ முதலமைச்சரையே காப்பாற்ற முடியாத அளவுக்கு கலவரமாக மாறி இருக்கு. இந்த கலவரத்தை முதலமைச்சர் இன்னைக்கு வரைக்கும் வாய் திறக்கல. முதல் நாள் என்ன பண்ணுறாரு, மழை வந்தனையும் ஏஆர் ரகுமான் ட்வீட் போடுறாரு, ஒரு 25,000 பேர் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய கட்டமைப்பு வசதி இல்லை. ரகுமான் ஒரு ஏழை முஸ்லீம் குடும்பம் உதவிக்காக போன பிறகு ரகுமானோட உதவியாளர் போனால் காதுலேயே வாங்கலை. அப்போ கோடிக்கணக்காக ரகுமானுடைய மகனுக்கு அமீர் ரகுமானுக்கு என்ன தேவைன்னா கோடிக்கணக்காக பணம் சம்பாதிக்கணும். அதுதான் நீ எத்தனை டிப்ரெஷன் கிளாஸ் உன்னுடைய சமூகம் சார்ந்த எத்தனை பேருக்கு பள்ளிக்கூடம் நடத்துகிற, எத்தனை பேர் காலேஜ் நடத்துகிற, எத்தனை பேர் ஃபீஸ் கட்டியிருக்க, எத்தனை பேர் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்க. நான் நேரடியாகவே ரகுமானை பார்த்து கேட்குறேன். ஏஆர் ரகுமான் திமுகவுக்கு தொடர்பு ஒரே ஃபோன், என்ன உதயநிதிக்கு ஃபோனை போட்டால் பிரச்சனை முடிஞ்சுதா? அப்போ உதயநிதி தான் இப்போ தமிழ்நாட்டிற்குரிய எல்லா கோடம்பாக்க கிரிமினல் குற்றவாளிகளுக்கு பூரா ஆபத்து பார்த்தவன் உதயநிதி தான்.
யார் எந்த தப்பு பண்ணாலும், எந்த நடிகை எதை தப்பு பண்ணாலும், நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. பாலியல் ரீதியாக எந்த நடிகை மாட்டிட்டாலும் இரவோட 5 ஸ்டார் ஹோட்டலில் உடனே மனோரமாவுக்கு தான் ஃபோன் போகும். யார்? பிரபலமான நடிகைகள் பூராமல் 10 லட்சம் 20 லட்சம் வாங்கிட்டு விபச்சார கேஸில் ஸ்டார் ஹோட்டலில் இருப்பாங்க. இப்போ இதை காவல்துறை போய் பிடிச்சதுன்னா உடனே எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகை இப்போ குழந்தை குட்டியோடு இருக்க அந்த அம்மா பேரை சொல்ல வேண்டாம், அந்த அம்மாவை அடையார் பார்க்கிற ஹோட்டலில் கைது செய்து நடத்தியே கூட்டிகிட்டு வந்தார் ஒரு போலீஸ் அதிகாரி. எது வரைக்கும்? அபிராமபுரம் ஸ்டேஷன் வரைக்கும். ஒரு பிரபலமான நடிகை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் அந்த நடிகை வந்து நகைக்கடை விளம்பரத்துக்கு அந்த மாதிரி நடிக்கக்கூடிய ஒரு நடிகை. நான் பேர் வேண்டாம், குழந்தை குட்டியோடு இருக்குது. அப்போ ஏன் மனோரமா போய் எழுப்புறாங்கன்னா, மனோரமா முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணாதுரைக்கு அறிமுகமானவர், கருணாநிதிக்கு அறிமுகமாக ஆனவர், ஜெயலலிதாவுக்கு அறிமுகமானவர், ஓபிஎஸ்க்கு அறிமுகமானவர். மனோரமா போகணுன்னா ராத்திரி 12 மணிக்கு போன யாரும் எடுத்துருவாங்க. எடுத்து என்ன ஆச்சு, என்னம்மா கேட்குறேன், இன்னத்தில் ஃபோன் பண்ணுறீங்களே, எனக்கு வேண்டிய பொண்ணு அங்கே மாட்டிக்கிச்சு பிராத்தல் கேஸில், உங்கள் போலீஸை ரவுண்ட் அப் பண்ணி ரிமாண்ட் பண்ண போகிறான், அப்படி சினிமா கேரியரே போயிடும், தயவுசெய்து ஒருக்க மன்னிச்சு விட்டுருங்க, உடனே இப்போ கமிஷன் போ விட்டுருக்கப்பா அதை. இதுதான் மனோரமாவுடைய வேலை. ஏன்னா மனோரமா சொன்னால் ஜெயலலிதா கேட்கும், ஜெயலலிதா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும் யார்? ஆட்சியை. ஏன்னா சக நடிகைகள். அதே போல் கருணாநிதி. அதே போல் தான் இப்போ யார் அந்த மனோரமா கேரக்டரை ஆண் மனோரமா உதயநிதி செஞ்சிட்ருக்கார். ஒரே போன யாருக்கு? உதயநிதிக்கு. இப்போ அதே போல தான் ஏஆர் ரகுமான் ஒரே போன, ஏஆர் ரகுமான் பையன் அமீர் ரகுமான் ஒரே போன பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டது. உண்மையாக கேட்குறேன், 25,000 பேர் நான் கூடக்கூடிய இடத்துக்கு 50,000 பேர் 50,000 டிக்கெட் அடிச்சு வித்தது யாருடைய தப்பு? சார் பிளாக்ல 25,000 டிக்கெட் விற்றதா வந்து புகார் இருக்குல்ல சார். பிளாக்ல யார்? ஜப்பான்காரன் வந்து விட்டானா, இல்லை கேரளாக்காரன் விற்றானா, இல்லை ஆந்திராக்காரன் விற்றானா? யார் விற்க முடியும்? ஆன்லைனில் யார் விற்க முடியும்? ஆன்லைனில் விற்றது ஏஆர் ரஹ்மானுடைய பையன். ஏஆர் ரஹ்மானுடைய பையனை குண்டர் சடங்கு கைது செய்யணும். அங்கே ஒரு 250 பேர் கால் மிதிப்பட்டு இறந்துருந்தா, ஏதாவது ஒரு அசம்பவம் நடந்திருந்தா, அந்த காட்டு மிராண்டி பயலுக பெண்களை பாலியல் ரீதியாக பல பேரை மார்பை பிடிச்சி இழுத்து மார்பு கச்சை இழுக்க பல பிரச்சனை நடந்திருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அப்போ 25,000 பேர் உட்காரக்கூடிய அரங்கில் 50,000 பேரை திணித்தது யாருடைய குற்றம்? இதுக்கு இது யார் சீஃப் கெஸ்ட் யார்? முழுக்க ஏஆர் ரஹ்மான் தான். 50,000 டிக்கெட்டை 25,000 பேர் கூடுகிற அந்த அரங்கில் டிக்கெட் விற்ற குற்றவாளிகளை காவல்துறை கைது செஞ்சுருக்கணும். இது காவல்துறை உணர்ந்த. ஆக இத்தனை குளறுபடிகளுக்கு காரணம் நீங்கள் இந்த ஈவெண்ட் நிறுவனம் ஏசிடிசி ஹேமந்த், அதே போல் அந்த அரங்கனுடைய உரிமையாளர், இத்தனை பேர் இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கப்படக்குள்ள ஏட்டையாக கூட விசாரிக்கல. அப்போ இதை விசாரிக்க வேண்டிய அதிகாரியை யார்? முதல்ல விசாரிக்கப்பட வேண்டிய அதிகாரி யாருன்னு கேட்டிங்கன்னா அமல்ராஜ் தான் கமிஷனர். ஆனால் அமல்ராஜ் கமிஷனரை இப்போ என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, அவரை கீதா சத்யனை சஸ்பெண்ட் பண்ணிட்டார். வேலை முடிஞ்சுதா? கீதா சத்யன் ஸ்பாட்டில் இருந்ததா? கமிஷனர் தான். 50,000 பேர் கூடனா கமிஷனர் தான். 5 கோடி ரூபா ஊழல் நடந்தால் ஏட்டை எப்படி விசாரிப்பார்? அது 5 கோடிக்கு விசாரிப்பது யாருக்கு அதிகாரம்? சிபிஐக்கு தான் அதிகாரம். அப்போ 5 கோடியை போய் ஏட்டையை போய் விசாரிக்க சொன்னால் கீதா சத்யனுக்கு இது என்ன சம்பந்தம்? கீதா சத்யன் ஒரு அதிகாரி, ஒரு டிசிக்கு இணையான அதிகாரி. அப்போ 50,000 பேர் கூடக்கூடிய அவ்வளோ தமிழ்நாட்டில் இருக்கிற, சென்னையில் இருக்கிற எல்லா மேட்டுக்குடியும் வந்து கூடுகிற இடத்துல கமிஷனர் பந்தோபஸ்தை பார்த்துருக்கணும். கமிஷனர் தான் இதுக்கான இந்த கூட்டத்தை ஆய்வு செய்து இத்தனை ஆயிரம் பேர் கூடுவாங்க, இதற்கான பாதுகாப்பு, தீயணைப்பு துறை, அவசரகால மருத்துவ குழு, இத்தனை குழு அங்கே இருந்திருக்கணும். ஒன்றுமே இல்லை. இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்தவனாக இருக்கட்டும், பௌத்தனாக இருக்கட்டும், கன்ஃபியூஸ் யாராக இருக்கட்டும், பொதுமக்களுடைய பாதுகாப்பில் அசட்டையாக இருந்த யாராக இருந்தாலும், எந்த பாடகனாக இருந்தாலும், எந்த கலைஞனாக இருந்தாலும், அது ரஜினியாக இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கப்பட வேணும். காரணம், ரசிகர்கள் உன்னுடைய இசையை ரசிப்பதற்காக வர்றான். அவனுக்கு எல்லா பாதுகாப்பு உறுதியை செய்ய வேண்டியது காவல்துறை. காவல்துறைக்கு வேண்டுகோள் விடுப்பது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் எத்தனை டிக்கெட் விற்றுருக்கான்னு கமிஷனருக்கு சொல்லணுமா இல்லையா? இத்தனையுமே சரியாக திட்டமிடப்படாமல் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக நடத்தப்படுது. என்ன காரணம்? திமுகங்கிற மாசு பினாமி இருக்கான், அவன் பார்த்துக்குவான். 20 வருஷமாக வந்து ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் நடத்துகிறாரு.
அப்போ வராத பிரச்சனை சமீபமாக ஒரு 3 மாதம் நடந்துட்டு இருக்கு. புனேல இதே மாதிரி ஒரு கான்செப்ட் நடக்குது, அங்கேயே இந்த மாதிரி பிரச்சனை வருது. கோயம்புத்தூர் ஒரு கான்செப்ட் நடக்குது, அங்கேயே இந்த மாதிரி பிரச்சனை வருது. இப்போ சென்னையில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது. இதுக்கு பின்னாடி வந்து சில அரசியல்வாதிகள் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாம் உடன்பாடாகவே இருக்கே. இல்லை, எப்போவுமே உண்மைகள் ரொம்ப கசப்பாக தான் இருக்கும். உண்மைகளும் கசக்கத்தான் செய்யும். உண்மைகள் வந்து பல நேரங்களில் தடுமாறி போய் ஒளிஞ்சுக்கும். ஏன்னு காரணம் கேட்டிங்கன்னா, பொய்யும் புறாடும் புனை சுருட்டும் நீங்கள் பெரிய அலங்காரத்தோடு வரும். ஆக ரகுமானை நீங்கள் சிறுபான்மை முஸ்லீம் என்று நீங்கள் பார்க்கவே வேண்டாம். அவர் இந்துவாக இருந்து முஸ்லீமாக வந்தவர். சரியா? நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் குற்றம் தானே. நெற்றிக்கடை திறந்தாலும் குற்றம்தான் தமிழருடைய மரபில். அப்போது ஒரே குற்றத்தை நான் இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். மழை வந்து ஒரு வாரத்துக்கு முன்பு நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டு விட்டது. சென்னையில் இந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. ரத்து செய்யப்பட்ட பிறகு தான் அடுத்த ஈவெண்ட்டு ஒரு வாரம் கழித்து நடக்குது. அப்போது ஒரு வாரம் கழித்து நடக்கும்போது நிகழ்ச்சி நடத்துகிற கடைசி நாள் வரை டிக்கெட்டு ஆன்லைனில் விற்கப்பட்டே வந்திருக்கு. முதல்ல 25,000 டிக்கெட்டை விற்று ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாச்சு. இனி டிக்கெட்டே இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ அன்றைக்கி இயற்கையாக நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டு விட்டது. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? டிக்கெட்டு விற்றுருக்கூடாது. அந்த விற்ற டிக்கெட்டுக்கு 25,000 பேர் அங்கே கூடுவான், 20,000 பேர் கூடுவான், இல்லை 30,000 பேர் கூடுவான்னா அந்த நிகழ்ச்சி அதை முடித்துட்டு தான் நீங்கள் அடுத்த வேலைக்கு போயிருக்கணும். ஆனால் என்ன பண்ணீங்க? பாதுகாப்பை பற்றி கவலை இல்லை, பணந்தாயா கவலை, நோட்டுகள் தான் கவலை, பெட்டிகள் தான் கவலை. அப்போ மீண்டும் நீங்கள் விற்றுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? திமுக தான் இந்த தைரியம், மாசு தான் தைரியம், ராதிகா தான் ராடன் டிவி தான் உங்களுக்கு தைரியம். அப்போ இது சாதாரண தைரியம் இல்லை, மனித உயிரோடு விளையாண்ட தைரியம் அது. அப்போது திமுக இன்னைக்கு வரைக்கும் நான் நடவடிக்கை எடுக்கலையே. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு விசாரணை பண்ணியிருக்கணுமா இல்லையா? 50,000 பேருடைய பிரச்சனை அது. துபாயிலேருந்து வந்தான், கோயம்புத்தூர்லேருந்து வந்தான், குடியமுத்தூர்லேருந்து வந்தான், எங்கெங்கேயோ இருந்து வந்தவன்லாம் இருக்கான். அவர்கள் பூரா ஏஆர் ரகுமானோட இசையை பார்க்க வந்தான். அங்கே ஒரு 200-300 பேர் ஒரு அசாதாரண சூழல் நடந்து உயிர் போயிருந்தா யார் பொறுப்பு? ஒரே குறிக்கோள் உங்களுக்கு பணம் தான். சினிமாக்காரனுக்கு பூரா பணம் தான். ரஜினி போய் மகாதீரை சந்திச்சார். ஒரு செய்தி, எங்கள் மலேசியா அதிபரை, என்ன பிரச்சனை? தமிழர் பிரச்சனை தான் பேசுனியா? எதுக்கு? ஒரு மாதம் அவனை காலில் விழுந்து தொங்கி ரஜினி போய் அவனை அங்கே போய் பார்த்துருக்காரு. யாரை? அந்த மகாதீர் அவரை பார்த்துருக்காரு. எதுக்கு? அடுத்த படத்துக்கு ப்ரோமோ. என்ன ப்ரோமோ? ரஜினி உலக தலைவரோட இருக்காரியா? மலிவான கேவலம் கோடம்பாக்க கழிவறை அரசியல் அது. வேறு அதில் என்ன இருக்குது? ரஜினி போய் மகாதீரை பார்த்து தோட்ட தொழிலாளர் கூலி உயர்வுக்காக பேசினாரா? சொல்லுங்கள். இல்லை, அங்கே தோட்ட தொழிலாளர் பூரா தமிழன் பூரா பல லட்சக்கணக்கான பேர் கிடக்கான், அடிமையாக கிடக்கிறான், ஜெயிலில் பாதி பேர் கிடக்கிறான், கூலியாக கிடக்கிறான். அங்கே ஒரு இந்தியா கூட்டணி இந்தியர்களுக்கும் மலேசியாவில் உரிமை கேட்டதுக்காக பல பேர் லைஃப்பில் கிடக்கிறான். அவனுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? அதெல்லாம் பேசலை. எதுக்கு? அடுத்த படத்துக்கு ப்ரோமோ. ரஜினி பொண்டாட்டி ஏற்றி விட்டு அவன் கையில் காலில் விழுந்து 10 நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுங்க சார், நாங்கள் இது பெரிய செய்தி ஆக்கிடுறோம். இதை தாண்டி மலிவான யுக்தியை தாண்டி ஒரு தொலைநோக்கு பார்வை எந்த சினிமாக்காரனுக்கு வராது, சீமா உட்பட. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அதில் கோடிகள் புழங்குற தொழில் அது. 100 கோடி 200 கோடி 500 கோடி ஒரு படம் எடுக்கிறான்னா 1000 கோடி. நீங்கள் கள்ளச்சந்தையில் பணம் வச்சுருக்கிற லண்டனை சேர்ந்த கொண்டு பல 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறான். வேறு தொழிலே இல்லையா? என்ன காரணம்? இது ஒரு கிளாமர் பிஸ்னஸ். ஏஆர் ரகுமானுக்கு பின்னணியில் நீங்கள் திமுக காப்பாற்றும் என்ற நம்பிக்கையின் காரணமாகத்தான் இத்தனை குளறுபடிகள் நடந்திருக்கு. இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். இதுக்கு ஒரு விசாரணை கமிஷனை போட்டு இது போன்ற நாளை நடக்காமல் தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்க்கலைன்னா திமுக காலத்திற்கும் இது போன்ற அசம்பாவிதம் நடந்திருந்தால் திமுக மீது கடுமையான பழி, வரலாற்று பழியை திமுக தாங்க வேண்டி வந்திருக்கும் என்பதை இதிலிருந்து திருத்திக் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தான் நம்ம சொல்ல முடியும். அவர் என்ன சொல்ல முடியும்? ஏஆர்மன் என்ன சொல்ல முடியும் சார்? இது வரைக்கும் அவர் நிறைய பண்ணியிருக்காரு, 1000கணக்கில் கச்சேரி பண்ணியிருக்காரு. அங்கெல்லாம் வராத பிரச்சனை இங்கே வருதுன்னு தான் கேள்வி. இல்லை, இங்கே ஏன் வருதுன்னா பணத்தாசை அதிகமாக போச்சு. இல்லை சார், அவருக்கு 5 கோடின்ற ரொம்ப சாதாரண விஷயம். ஏன்னா இன்டர்நேஷனல் லெவலில் அவர் கான்செர்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்டர்நேஷனல் ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்போ சம்பாதிக்கணும்னு வச்சுக்கலாம், அவர் யூஎஸ்ல போய் போடலாம், ரொம்ப சிம்பிளாக டாலரில் அடிச்சிருவார். அப்படி இருக்கும்போது சென்னையில் வந்து போடுறது சென்னை மக்கள் அதிகமாக ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. டிக்கெட் வாங்கினது ஒன்று, பிளாக்ல போனது ஒன்று, தன்னார்வமாக போன அவங்களும் இருக்காங்க. இப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக மக்கள் குழுமி இருக்காங்க. அதுக்கு ஒட்டுமொத்த காரணமும் ஏஆர் ரகுமான் தான் அப்படின்னு சொல்கிறது தான் எப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை, ஏஆர் ரகுமான் தான்
முழு பொறுப்பு. ஏஆர் ரஹ்மானை தான் அங்கே பார்க்க போயிருக்கான். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஹேமந்தை யாரும் பார்க்க போகல, ஏசிடிசி நிறுவனத்தை யாரும் பார்க்க போகல, அங்கே இருக்கக்கூடிய ஆதித்யா அந்த அரங்கை யாரும் பார்க்க போகல, அமல்ராஜ் கமிஷனரை யாரும் பார்க்க போகல, பனையூரை யாரும் பார்க்க போகல. யாரை பார்க்க போயிருக்கா? ஏஆர் ரஹ்மான். அப்போ ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணியிருக்கணும்? நிகழ்ச்சி மேடை ஏறுகிற வரை எவ்வளோ டிக்கெட் விற்றுருக்கா, எவ்வளோ மக்கள் வந்திருக்கா, அசம்பாவிதம் நடந்திருக்கா, குழந்தை குட்டிலாம் இப்போ பத்திரமா இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா, இதெல்லாம் விசாரிக்க வேண்டிய ஒரு தாயுள்ளத்தோடு ஒரு கலைஞன் மென்மையானவன். கலைஞன் ஒன்றும் அதிரடியான ஆள் அல்ல, போராளி அல்ல, புரட்சியாளர் அல்ல, கலைஞன் மென்மையானவன். அப்போ அவனுடைய இசையை ரசிக்க அவனை நீ எவ்வளோ மென்மையாக நீ பயன்படுத்தியிருக்கணும், பண்படுத்தியிருக்கணும். அதான் எந்த கவலையுமே இல்லாமல் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோண, கட்டி ஆடும்போது தாண்டவ கோண, காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோண, பொட்டி மீது ஒரு கண்வையடா தாண்டவ கோண. அப்போ இதுதான் ஒரு கலைஞனுடைய வேலையா? எத்தனை கலைஞர் எம்ஜிஆர் எல்லாம் சொத்தை பூரா அப்படியே நாட்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டார். கண்ணு கேளாதவன், காது கேட்காதவன், சேவுடன் கூற எல்லாரும் பள்ளி, யார் எம்ஜிஆர் பள்ளி, இப்படி எத்தனை தலைவர் வாழ்ந்திருக்கான். ஆனால் ஏஆர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பொது நோக்கமும் இல்லாத ஒரு ரஹ்மான் நான் இப்படி தான் பார்க்குறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவர் உண்மையான மனிதாபிமானியாக இருந்தால் 2வது டிக்கெட் விற்றுருக்க மாட்டார். 26 டிக்கெட் விற்றதோடையாப்பா, 26 டிக்கெட் விற்றாச்சு, 26 பேர் வந்து பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போகிறது தான் என்னுடைய கவலை அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த 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 கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு ப்ரைவேட்டு டிடெக்டிவ் ஏஜென்சி இருக்கான், பவுன்சர் இருக்கான், ஒரு 500 பேரை இறக்கியிருக்கலாம், ஒரு 200 பேரை நீ இறக்கியிருக்கலாம் இல்லையா? ப்ரைவேட் பவுன்சர் ஏன் இறக்கலை? நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பிரச்சனை தான் சார். நிகழ்ச்சி ஏற்பாடுகள் பண்ணக்கூடிய விஷயம் தான் அது. இல்ல அது யார் கண்காணிக்கிறது? யாரு? அதுக்கு 1000 பவுன்சர் போடுங்க, தண்ணி கேன் வைங்கலாம் அவர் சொல்லிட்டு இருக்க மாட்டார். அவர் பொறுத்த வரைக்கும் நான் கச்சேரி பண்ணணும், அவ்வளவுதான். எவன் செத்தாலும் சரி, எவன் போனாலும் சரி, எவன் மார்பை பிடிச்சி இழுத்தாலும் சரி, எனக்கு கச்சேரி பணம் வேணும். இல்ல சார், இல்ல நீங்க பொது சிந்தனை இருக்கிறவன் அதை கேட்பாங்க இல்லையா? இல்லைங்க, ஒரு வீட்டுக்கு போனா சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, இது இயல்பு தானே. இது 5 பேர் தான் கேட்கலாம், 60,000 தான் கேட்கணும். 60,000 பேரை கேட்கணும். அவன் தான் கலைங்க. நீங்க இந்த ஏசிடிசி நிறுவனம் டிக்கெட்டை விற்றுருக்கு, முதல் நாள் வரைக்கும் ஆன்லைனில் விற்றுருக்கு. இது ரஹ்மான் பையனுக்கு தெரியாதா? தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். 500 ரூபா கூட திருட முடியாது. இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் ரஹ்மான் பையனுக்கு தெரியாமல் 500 ரூபா டிக்கெட் கூட விற்க முடியாது சார். அதான் சார், பிளாக்ல நிறைய டிக்கெட் விற்றுருக்காங்க. பிளாக்ல ரஹ்மான் தான் விற்கிறாரு. ரஹ்மான் பையன் 2 பேரும் பிளாக்ல விற்கிறாங்க சார். அதாவது ஒரு கலைஞன் நிகழ்ச்சி உண்மையான ரஹ்மான் கலைஞனாக இருந்திருந்தால் 2வது முறை டிக்கெட் விற்றுக்கூடாது சார். அதே நேரத்தில் பணமோடு தான் ரஹ்மானுக்கு குறிக்கோள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. 2015 வெள்ளம் வந்தபோது ஒரு கான்சர்ட் நடத்துகிற, இதே மாதிரி ஒரு கான்சர்ட் நடத்தி வந்த பணத்தை வந்து மக்களுக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி 2018 கேரளாவில் ஒரு வெள்ளம் வருது. அங்கே இதே மாதிரி ஒரு கான்சர்ட் நடத்தி அதில் வந்து காசு எடுத்து நெஞ்சை எழு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறாரு. அதில் வந்து மொத்த காசையும் அந்த மக்களுக்கு கொடுத்தாரு. சமீபத்தில் வந்து லைட் மேன் சொல்லக்கூடிய அவங்களுக்காக ஒரு கான்சர்ட் நடத்தி அதில் வந்து காசு எடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக கொடுத்தாரு. இப்படி தொடர்ந்து நல்ல விஷயங்களை அவர் செஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் வந்து இப்போ எதுக்கு அவரை இப்படி நெகட்டிவாக காட்ட வேண்டியிருக்குன்னு கேட்குறேன். பணம் தான் குறிக்கோள்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். பொது சிந்தனை இல்லை, தர்ம சிந்தனை இல்லை, பொது நோக்கம் இல்லை. நான் அவரை குறிப்பிட்டு நான் அவரை எனக்கு ஒரு உள்நோக்கத்தோடு நான் இதை சொல்ல விரும்பலை. ஏன்னா இந்த நிகழ்ச்சி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தால், நீங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மிதிப்பட்டு மக்கள் இறந்து போயிடுவான். ஒரு ஆள் தவறி விழுந்தான்னா அவன் மேலே எல்லாம் ஏறிட்டு தான் போவான், அவனை தூக்கி விடவே மாட்டான். அதே போன்ற ஒரு அசாதாரண சூழ்நிலை நடந்துருமோன்னு பயந்து நடுங்கினாங்க. குழந்தையெல்லாம் வீல் கத்திருக்கு. இப்போ பெண்களெல்லாம் ஒரு பாதுகாப்பே இல்லை. பெண்களை பூரா நீங்கள் அதாவது விலங்குகள், அங்கே மனிதர்கள் பேரில் இருக்கிற விலங்குகள், எங்கள் வீட்டு பெண்ணா உங்கள் வீட்டு யார் வீட்டு பெண்ணாக இருக்கட்டும், இல்லை தெரியாதவங்க வீட்டு பெண்ணாக யாராக இருந்தாலும் மிக கடூரமாக கண்டிக்கணும். என்ன பண்ணியிருக்கான்? பாலியல் ரீதியாக அவர்களை மார்பை பிடிச்சி கசக்கியிருக்கான், ஜாக்கெட்டை கிழிச்சு எல்லாம் நடந்திருக்கு. கதறாங்க அந்த பெண்கள். அப்போது இந்த அசம்பாவிதம் நடந்திருந்தால் ரஹ்மான் நிகழ்ச்சிக்கு போய் இப்படி ஆகிப்போச்சு அப்படி தானே சொல்லுவாங்களா? இல்லை ஏசிடிசி நிகழ்ச்சிக்கு போய் இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லுவாங்களா? இல்லை யாரை சொல்லுவாங்க? ரஹ்மான் நிகழ்ச்சி நடந்து. அப்போ ரஹ்மான் எவ்வளோ கவனமாக இதை கையாளணும். ரஹ்மான் பையன் இது எவ்வளோ கவனமாக கையாளணும். அப்போது நீங்கள் பிளாக்ல வந்து உங்களுக்கு தெரியாமல் டிக்கெட் எடுத்து விற்றா அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு
நீங்கள் எத்தனை பேர் கூடுவாங்க, எத்தனை பேர் வருவாங்க, எவ்வளோ டிக்கெட் வச்சுருக்கீங்க, இது பூரா கமிஷனர் அமல்ராஜுக்கு தெரியும். அவர் அதை மறைச்சிட்டார். ஏன் மறைச்சிட்டார்னா, அமல்ராஜ் ஏன் நீங்கள் 26 டிக்கெட் அதிகமாக விற்றீங்கன்னு சொன்னால் அமல்ராஜ் அங்கேருந்து திருநெல்வேலி கமிஷனராக போயிடுவார். அமல்ராஜ் இவ்வளவு கலவரத்துலையும் ஆளே பார்க்கவே முடியல. நீங்கள் ஜேசி கண்ணை வந்து தான் சிஎம் கான்வாயை கிளீன் பண்ணி விட்டுருக்காரு. அப்போ அவர் எங்கே போனார்? இப்போ இதெல்லாம் மிகப்பெரிய குளறுபடி. அப்போது இதெல்லாம் யாருடைய உயிருக்கு உழ வைக்குது? அப்பாவி மக்களுடைய உயிருக்கு விளை வைக்குது. அப்போது இது யார் பொறுப்பு? ஏஆர் ரஹ்மான் தான் பொறுப்பு. வேறு யாரையும் நீங்கள் பொறுப்பு சொல்ல முடியாது. கமிஷனர் 2வது பொறுப்பு. கமிஷனரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் கமிஷனரை. ஏன்னா 50,000 பேர் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. 50,000 பேர் ஒரு நாடெல்லாம் இருக்குது. 50,000 பேர் அந்த நாட்டு மக்கள் தொகை 50,000 பேர் தான். அது சின்ன தீவில் வாழ்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யணும் நீங்கள். ஆனால் ஒரு ஈவெண்ட் நிகழ்ச்சிக்கு, ஏஆர் ரஹ்மானோட இசை நிகழ்ச்சிக்கு 50,000 பேர் கூடுறான்னா நீங்கள் 25,000 டிக்கெட்டு முதல்ல விற்கப்பட்டிருக்கு. அடுத்து 25,000 பேர் வெளியிருந்து பார்க்கணுன்னு டிக்கெட் விற்றுருக்கான். அப்போ அவனுக்கு சட்ட ஒழுங்கு, ஜனநாயகம், நீதிமன்றம் இதெல்லாம் கவனத்திலே எடுத்துக்கல. ஏன் எடுத்துக்கலைன்னா திமுக இருக்குது பார்த்துக்க. ஒரே ஃபோன் உதயநிதிக்கு, அவர் அடுத்த ஃபோன் கமிஷனருக்கு, டிஜிபிக்கு முடிஞ்சு போச்சு. சார் யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து இந்த கான்செர்ட்டில் எப்படி திட்டம் போட்டு குழப்பம் ஏற்படுத்தினாங்க, எப்படி பிளாக்ல விற்றாங்க அப்படின்னு அவ்வளோ டீட்டெயில்ஸாக சொல்கிறாங்க. முன்னாடி ரஹ்மான் மேலே குறையா சொன்னவங்க இப்போ வந்து அதுக்கு இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களே சார். அவன் யாருன்னு கேட்டால் அவன் ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் மதன் ரவிச்சந்திரன். என்ன செய்தியை சொல்லிடுவாங்க, என்ன செய்தியை எங்கே போனாலும் கேமரா வைக்கிறவ என்ன செய்தியை சொல்லிடுவான். இப்போ அவன் திமுக பாதுகாப்பில் இருக்கான். திமுக பாதுகாப்பில் அந்த மதன் ரவிச்சந்திரன் இருக்கிறான். திமுகவை தூக்கி பிடிப்பதற்கு, திமுகவை தாங்கி பிடிப்பதற்கான வேலையை அவன் செய்கிறான். அவனுடைய தொழில் ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிசம். பிளாக்மெயில். இப்போ அண்ணாமலையை அடிக்கணும், அண்ணாமலையை டேமேஜ் பண்ணணும். அதுக்காக திமுகவுக்கு எடுபடி வேலை பார்த்துட்டு திமுகவுடைய பாதுகாப்பில் இருக்கிறான். அதுக்காக அவனுக்கு கூவித்தான் ஆகணும். கூலினா பணம் கிடைக்காது. அதனால் கூலிக்கு கூவுகிறவன் அந்த 50,000 மக்கள் கூடுறதை பற்றி அவன் கவலையே பட மாட்டான். கூலிக்கு மாரடிக்கிறவன்னு சொல்லுவோம்ல, அதே போல் மதர் ரவிச்சந்திரனும் அந்த பெண்ணும் கூலிக்கு மாரடிக்கிற கூட்டத்தை சேர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் மீது இந்த சமூகத்துக்கு நம்பகத்தன்மையே இல்லை. அதனால் அதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவசியமே இல்லை. அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அங்கு வந்து கூடிய மென்மையான குணமுடைய இசையை ரசிக்கக்கூடிய மென்மையானவர்களை பாதுகாக்க தவறிய காவல்துறை, தமிழக அரசு, ஏஆர் ரஹ்மானுடைய பையன் அமீன் ரஹ்மான் தான் மாபெரும் குற்றவாளி. எதிர்காலத்தில் இதுபோல் நடந்தால் இவர்கள் 4 பேரையும் குறைந்தபட்சமாக நீங்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்க வேண்டும். அதுதான் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள் பாடம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும். உங்களுடைய கருத்தில் எங்களோட பகிர்ந்து மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.